ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்மர் ஹேண்ட் ரைட்டிங். எதுக்கு நம்ம இத்தனை நாளாக நம்ம வீடியோ போடலை அப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். அதனால தான் எங்களால் வீடியோ போட முடியல. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை பண்ணிட்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம அந்த 2 லைன்ஸ்குள்ளே இருக்கிற வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படிலாம் போடணும், எப்படிலாம் போடக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ACE அப்படின்ற 3 வார்த்தையை நம்ம போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம அதுக்கடுத்து 2 லைனில் என்னென்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா INMO. இந்த 4 வார்த்தை இன்றைக்கி நம்ம எப்படிலாம் போடணும், எப்படிலாம் போடக்கூடாது அப்படின்றது இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 லைனுக்குள்ளே I போட கற்றுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 2 லைனுக்குள்ளே மிடில் லைனில் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 2 லைனுக்குள்ளேயே திரும்ப ரிட்டர்ன் முடிங்க. I போகிறது ரொம்ப ஈஸி தான். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் பண்ணுவீங்க, எந்தையும் நல்லா தான் முடிப்பீங்க. மேலே நம்ம புள்ளி வைக்கும்போது இப்படி தான் வைக்கணுமே தவிர நம்ம இப்படி போடக்கூடாது. சில பேர் முட்டை எப்படி போடுவாங்க, ஒரு சில பேர் எப்படி போடுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போட்டுட்டு புள்ளி வச்சது கண்ணுக்கே தெரியாது, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் நிறைய மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் புள்ளி வைக்கும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இங்க் லீக் ஆகாத பெண்ணாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஐயில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, எப்படிலாம் போடணும், எதுக்கு என்ன மெத்தட் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இப்போ நம்ம M லெட்டருக்கு போகலாம். M நம்ம ஸ்மாலில் போடும்போது நம்ம கேப்ஸ் கர்சிவ் ரைட்டிங்கில் நம்ம இப்படி தான் போடுவோம். இது கேபிட்டலில் நம்ம இப்படி போடுவோம். இது மாதிரி தான் நம்ம ரெண்டுமே போடுவோம். இவங்க சில பேர் எப்படி போடுவாங்க அப்படின்றத பாருங்க. சில பேர் போடுறது பார்த்திங்கன்னா எம்மு மாதிரியே இருக்காது, என்னமோ மழை அப்படியே அடுக்கி வச்ச மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம இப்படி போடுறது ரொம்ப தப்பு. ஒரு சில பேர் எப்படி பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்மு நம்ம ரொம்ப இப்படி பெருசாக டீ போடும்போது இப்படி இழுதுட்டோம் அப்படின்னா அதையே அப்படியே ஸ்மால் லெட்டராக இப்படி போடுவாங்க சில பேர். அதை நிறைய மிஸ் கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்றதுனால சில பேர் இப்படி போடுவாங்க. ஆனால் இது டோட்டலி ராங். இதை நம்ம இப்படி போடக்கூடாது. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி கேப்ஸில் வர லெட்டரை கூட நீங்கள் இந்த 2 லைனுக்குள்ளேயே அவங்க முடிச்சுருவாங்க. இது சில பேர் பண்ணுவீங்க. இதெல்லாம் நான் நீங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் எம்ம நீங்கள் இனிமேல் இப்படி போடுங்க. அதனால் இப்போ படிக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லெட்டர் N. M மாதிரி தான் நம்ம இப்படி போடுவோம். என்ன நம்ம இப்படி போடுவோம். நம்ம கர்சியில் இப்படி போடுவோம். இது கேப்ஸில் அப்படின்னா நம்ம இப்படி போடுவோம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மாட்டேன், சில பேர் கர்சிவில் இப்படி போடுவாங்க. சில பேர் என்ன இது பார்க்க M மாதிரி இருக்கும். ஆனால் M சில பேர் இன்னொரு கர்சிவ் ரைட்டிங் எப்படி போடுவாங்க பார்த்தீங்கன்னா இப்படி போடுவாங்க. ஆனால் இதை இப்போ யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் சில பேர் ஃபஸ்ட்டு எழுதும்போது இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் N இப்போ மோஸ்ட்லி இப்படி யூஸ் பண்ணுறாங்க. இப்படி போடுறதுனால உங்களுக்கு M மாதிரியும் தெரியும், N மாதிரியும் தெரியும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதே ரொம்ப பெட்டர். இப்போ எப்படிலாம் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதையும் இப்படி எடுத்து இப்படி போடுவாங்க சில பேர். இந்த இடத்துல இந்த மாதிரி கேப் வர்றது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் போடணும், இவ்வளோ கேப் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு கேப்ஸில் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இப்படி வளைச்சி ஸ்டைலாக இருக்கட்டுமே அப்படின்னு இப்படி போடுவாங்க. இது நீங்கள் போடலாம். ஆனால் சில டீச்சர்ஸ்க்கு இது அவங்களுக்கு என்ன இல்லை என்னன்னு தெரியாது. இப்போ நீங்கள் இது இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நல்லா எழுதிக்கிறது கூட நல்லா எழுதாமல் நீங்கள் என்னமோ வித்தியாசமாக பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதனால் இப்படிலாம் நீங்கள் தயவு செஞ்சு போடாதீங்க. நீங்கள் எப்போவுமே நார்மலாக போடுற மாதிரியே போடுங்க. நான் ஸ்டைலாக போடுறேன், அந்த மாதிரி போடுறேன் அப்படின்றத விட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம போகிற லெட்டர், முக்கியமான லெட்டர் O. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம O போடணும். ஆக்சுவலி இப்படி தான் O போடணும்.
அதே மாதிரி கேப்ஸில் வந்து நம்ம எப்படி போடுவோம் பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஆரம்பிக்க மாட்டோம் எப்போவுமே. ஓகே, இப்படி ஆரம்பித்து இப்படியே கொண்டு போய் முடிச்சுக்குவோம். சில பேர் இப்படி முடிப்பாங்க, சில பேர் இப்படி போட்டு இப்படி முட்டை போடுற மாதிரி முடிச்சுடுவாங்க. வேறு எப்படியும் போட மாட்டாங்க, இப்படி தான் போடுவாங்க. எப்படி வந்து நம்ம போடக்கூடாது அப்படின்றத நீங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஸ்மால் ஓ வந்து இப்படி போடும்போது என்ன செய்வாங்கன்னா, இது வந்துட்டு இப்படி என்னமோ ரொம்ப தூரம் இழுத்த மாதிரி இழுத்து விட்ருவாங்க. இது மாதிரி பண்ணுறதுனால வந்து இது ஓவா இல்லை ஜாயின் லெட்டரோடு எழுதும் போது வேறு மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்படி எழுதாதீங்க. ஒரு சில பேர் ஓ போட சொன்னாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேர் இந்த மாதிரி ஓ போட சொன்னால் இந்த மாதிரி கோழி முட்டை போடுற மாதிரி ஒரு முட்டை இப்படி போட்டு அரைஞ்சிருவாங்க. இது 0வா இல்லை ஓவா இல்லை என்னதுன்னே எனக்கு தெரியாது. இப்படி கூட போட்டால் கூட நம்ம ஒத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து ஓ வந்து இந்த மாதிரி ஸ்மால் லெட்டரில் போடும்போது இப்படி எழுதுவாங்க. இந்த மாதிரி எழுதும்போது இது என்னதுன்னே நமக்கு தெரியாது. அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு போடாதீங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளாக ஐ வச்சு ஒரு வேர்டு எழுதி காட்டுறேன். எழுதுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட நாடு இந்தியா. இப்போ பார்த்தீங்களா, இந்தியா வந்து நம்ம இப்படி ஐ எழுதியிருக்கேன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நம்ம வந்து ஐக்கு வந்து எழுதியிருக்கோம். இப்படி தான் வந்து ஐ வந்து நம்ம போடணும். இப்படி தான் வந்து நம்ம ஐ போடணும். இது வந்து கேபிட்டல் ஐ. இது வந்து நான் உங்களுக்கு போக போக வந்து இதை வந்து எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து எம் அப்படின்றத நம்ம ஊரால் எங்கே யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம கேப்ஸ்லையும் எழுதுவோம், ஸ்மால்லையும் எழுதுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க மதர். இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஓவும் இன்க்ளூட் ஆகும், கேப்ஸான எம்மும் இன்க்ளூட் ஆகும். அதனால் வந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அதே மாதிரி எம்மையும் கேப்சலாக யூஸ் பண்ண முடியும். இப்போ ஸ்மால் எம்மை நம்ம எப்படி எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம எல்லாரும் பார்த்தது தான். இப்போ இதில் வந்து நான் எண்ணையும் கொண்டு வரேன், எம்மையும் கொண்டு வரேன். இப்போ எண்ணெய் வந்து நம்ம கேப்ஸில் போடுறோம். இப்போ நான் எல்லாரும் நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, உங்களுடைய நேம் என்ன அப்படின்றத நம்மகிட்ட எல்லாரும் கேட்பாங்க. இப்போ எம்மை நான் எப்படி போகிறேன் பாருங்கள். இதை கொண்டு வரும்போது நம்ம எந்த ஒரு ஷேக்கிங்கும் இல்லாமல் நம்ம கையை எடுக்காமல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கையை எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியும். அதனால் என்னையே நம்ம இதிலேயே பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஸ்மால் எண்ணில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் எண்ணில் வந்து நம்ம போடுவோம். இப்போ பாருங்கள், நான் எழுதுகிற ஒரு வார்த்தை ஹென் அப்படின்றத நான் எழுதுகிறேன். ஹென் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கோழி தான். இப்போ இதில் ஹச் வந்து கேப்சூல் தான். இதையும் நான் கேப்சூல் லெட்டர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த ஸ்மால் எண் வந்து எப்படி போட்டிருக்கேன்றதையும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி நம்ம ஜாயின் லெட்டர் எழுதும் போது சேர்த்து கொண்டு வந்து கை எடுக்காமல் எழுதணும் எல்லா லெட்டரையுமே. இது மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸு இன்னும் வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் திரும்பவும் வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.